தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம ஒரு குறைந்தபட்ச ஃபீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு காலேஜ் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஃபீஸ் இருக்குது, இது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால், நாளைக்கு கவுன்சிலிங் நமக்கு வரும்பொழுது இந்தந்த காலேஜை நம்ம எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எவ்வளோ வருது, எவ்வளோ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து விரைவில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நமக்கு நீட்டுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியே வரல. அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா கோர்ட்டில் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஆனால் பெரும்பாலும் வந்து திரும்ப நான் சொல்கிறேன், எக்ஸாம் அப்படின்றது கண்டிப்பாக வராது. ஸோ அதை தெளிவாக இருங்க. ஏன்னா எக்ஸாம்னா எக்ஸாம் வச்சா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். திரும்பி ஓஎம்ஆர் ஷீட்டில் எடுத்து அதில் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட் அவ்வளோ பேர் 23 லட்சம் 25 லட்சம் பேருக்கு ஓஎம்ஆர் ஷீட்லாம் ரெடி பண்ண முடியாது இப்போதைக்கு. அப்படியே அது நடந்தது அப்படின்னு சொன்னாலும் அடுத்த மாதம் ரிசல்ட் வந்து அதுக்கடுத்த மாதம் வந்து அட்மிஷன் போட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எந்த இடத்துல பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு தெரியுதோ, கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துல மேபி வைப்பாங்களே தவிர எல்லா இடத்துக்கும் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ண தேவையில்லை. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஏன்னா நமக்கு கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஒரு மிட்டில் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த மாதம் மிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் வீக்லேயே அடுத்த மாதம் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே நமக்கு ஆன்சர் கீ வெளியே வந்துடும், ரிசல்ட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் பொழுது நமக்கு எந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சார் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு 18,000 சில்லற தான் வருது, 18,000 ரூபா ஃபீஸ் வரும் இயருக்கு. ஹாஸ்டலில் சேர்ந்தீங்கன்னா அது தனியாக வரும். ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. பட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு சிஎம்சி வெள்ளூர்லேருந்து பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச், பனிமலர், மூகாம்பிகா, அருணை, எந்த காலேஜ் நம்ம எடுத்தாலுமே ஆவரேஜாக எல்லா காலேஜுக்குமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ்ன்றது வரும். இது வந்து காமன், எல்லா காலேஜுக்குமே காமனானது. இந்த 4.5 லட்ச ரூபாய்க்கு கூட எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, இது இல்லாமல் வந்து புக் ஃபீஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அது 8 லட்சத்தை வந்து நமக்கு தாண்டுது பர் இயர். இன்னும் ஹாஸ்டல் சேர்ந்தீங்கன்னா அது ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட கணக்கு வரும். ஸோ அரௌண்ட் இந்த ஹாஸ்டல்லாம் சேர்த்தே கிட்டத்தட்ட 8லேருந்து 9 லட்ச ரூபா கிட்ட சில காலேஜஸ்க்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். நமக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 53,000 தான் ஃபீஸ். சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் 53,000 இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் மிக மிக குறைந்த ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர். சரிங்களா? அடுத்ததாக வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ். பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் பெரும்பாலான மாணவர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில். ஸோ நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா 8.5 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் உள்ளே வந்தாவே 8.5 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். இந்த 8.5 லட்ச ரூபாயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸு, இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு, டெவலப்மெண்ட் ஃபீஸு, புக் ஃபீஸு எல்லாமே சேர்ந்தது தான் அது. நீங்கள் ஹாஸ்டலில் தங்காத மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் உங்களுக்கு குறையும். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சேர்றீங்கன்னா 17 லட்ச ரூபா, 16,50,000 கிட்ட வரும் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. சரிங்களா? ஏன்னா ஹாஸ்டல்ன்றது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் மாறும். ஏன்னா சிங்கிள் ஆக்குபென்சி, டபுள் ஆக்குபென்சி, ஷேரிங்கு, 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறது, 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது, ஏசி, நான் ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஹாஸ்டல் ஃபீஸில் வேரியேஷன் வரும். சரிங்களா? ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா ஒரு 17லேருந்து 18 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில். ஸோ இது ஒன்று. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது கேஎம்சிஹெச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேஎம்சிஹெச்சிலுமே வந்து கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வந்து பர் இயர்க்கு வந்து வரும். 8 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது இந்த 8 லட்ச ரூபான்றது ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து நான் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் வேரியேஷன் வரும் டிபெண்டிங் அப்பான் யுவர் சாய்ஸ். ஏன்னா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கடுத்து இதுலேயும் மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்றீங்கன்னு சொன்னால் ஒரு 15லேருந்து 16 லட்ச ரூபா கிட்ட வந்துடுது. ஸோ ஆவரேஜாக எந்த ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எடுத்தாலுமே உங்களுக்கு 7.5 லட்ச ரூபாய் கீழே எதுவுமே கிடையாது வருஷத்துக்கு. 7.5 லட்ச ரூபாய் கீழே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மேல்மருவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து ஒரு 7,40,000 ரூபா, 7,30,000 ரூபா வரும்.
ஸோ இந்த இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தா 7,5 லட்ச ரூபாய்க்கு அதுதான் நான் சொன்னேன். எந்த ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜிலுமே 7,5 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் கீழே வந்து மெடிக்கல் காலேஜில் ஃபீஸே கிடையாது. இது வந்து த்ரூ கவர்மெண்ட் கோட்டா மூலமாக உள்ளே வர்றது. கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் உள்ளே வரீங்கன்னா தான் இந்த விஷயங்கள். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் வரீங்க அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் சீட்டும் கவுன்சிலிங் மூலமாக தான் வரப்போகிறீங்க. பட் மேனேஜ்மெண்ட்டில் சீட்டில் எடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 16 லட்ச ரூபா, அதிகபட்சம் 18 லட்ச ரூபா கிட்ட வரும். சரிங்களா? இது நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 22 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வரைக்குமே போகும் ஒரு இடத்திற்கு. ஸோ அது வந்து மிகப்பெரியது. ஏன்னா நமக்கு மார்க்லாம் ரொம்ப லோவாகிடுச்சு. மேனேஜ்மெண்ட் சீட்லையும் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, கவர்மெண்ட் சீட்டும் கிடைக்கல. ஸோ எதுவுமே கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்குன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களால் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். 25 லட்ச ரூபா வருஷத்துக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது, பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும், இங்கே பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இது வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து நான் 25 லட்ச ரூபான்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிற விஷயம் தான். பட் உங்களுக்கு காலேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு 22 வரலாம், 23 வரலாம். அந்த வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் நம்ம எடுத்துட்டா கூட 8 லட்ச ரூபா ஃபீஸ் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 17,50,000 கிட்டமே வரும். தென் வந்து பனிமலரில் எடுத்தீங்கன்னா அது வந்து பனிமலர் இருக்கிறதுலே அதிகம் உங்களுக்கு. நீங்கள் ஹாஸ்டல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு தாண்டிடும். மீதி எல்லா காலேஜிலுமே 8 லட்ச ரூபா, 7,25 லட்ச ரூபா, 8,5 லட்ச ரூபா அப்படின்னா கூட பனிமலரில் 10 லட்ச ரூபாயை தாண்டிடும் வருடத்திற்கு. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வித் ஹாஸ்டலோடு எடுக்கும்பொழுது. ஆனால் அதே போல் மேனேஜ்மெண்ட் சீட்டில் இதுவும் அதிகம், 19 லட்ச ரூபா அதிகமான ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அருணை இது வந்து ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பனிமலர். பட் அது அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து இது வந்து 7,40,000 கொஞ்சம் கம்மி திருவண்ணாமலை. இது 16 லட்ச ரூபா கிட்ட வருது நமக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டில். தனலட்சுமி சீனிவாசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து 10 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். 19 லட்ச ரூபா கிட்ட மேனேஜ்மெண்ட் சீட்டு வரும். தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகையும் 8,90,000 கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில். 17 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் சீட்லேயே வரும். எஸ்ஆர்எம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எஸ்ஆர்எம்மில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 8 லட்ச ரூபா, எல்லாமே ஹாஸ்டலோட சேர்த்து சொல்கிறேன். 8 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் சீட்டில் அதிகமாக வருது, கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற ஃபீஸ் எல்லாமே வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. ஹாஸ்டல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், ஹாஸ்டலில் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து 1,50,000 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஃபீஸில் குறைச்சிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் படித்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படித்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிற ஃபீஸு தான். சரிங்களா? இதில் வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் கலந்துக்கிட்ட மாணவர்கள் சொன்ன சில விஷயங்களை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜென்ரலாக நமக்கு ஒரு காலேஜிலுமே 4,50,000 லட்ச ரூபான்றது கவர்மெண்ட் ஃபீஸ் தான். அந்த கவர்மெண்ட் ஃபீஸை மட்டுமா வாங்குவாங்க? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கண்டிப்பாக வாங்குவாங்க. டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றதே 50,000 60,000 வந்துடும். புக் ஃபீஸ் ஒரு 50,000 வந்துடும். கிட்டத்தட்ட அதுவே 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா கிட்ட கணக்கு வந்துடுது. ஸோ அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது வித் ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு 2 லட்ச ரூபா. இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜுமே போனாலுமே இதுதான் சினாரியோ. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை எடுக்கலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. இதை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துருங்க. புதிய மாணவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்ற மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.